வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். 2 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் விஜய் திருச்சியில் பேசிய அந்த பேச்சுக்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. நாம் அதை கடந்து போயிடலான்னு நினச்சோம். அப்புறம் நேற்று மறுபடியும் அதை பற்றி பெரிய விவாதங்கள் வந்ததுனால நமது பார்வை என்ன அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கி பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுவோம். எனக்கு முதல்ல ஒரு பெரிய யோசனையே என்னென்னா, விஜய் இன்னும் ஏன் அட்டாக் மோட்லேயே இருக்காரு அப்படின்றது எனக்கு புரியல. அவர் தேர்தல் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாச்சு, குதிரை பேரங்கள் செஞ்சு முடிச்சாச்சு, மந்திரி சபையை அமைச்சாச்சு, ஆட்சியும் முடிச்சாச்சு, உட்கார்ந்தாச்சு, சிஎம் ஆயாச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் எதுக்கு திரும்ப 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 அட்டாக் மோட்லேயே ஸ்டாலின் சார் அப்படின்னே பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக புரியல. ஏன்னா இப்போ அவர் ஸ்டாலின் சார்னு சொல்கிறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் தற்போது முதலமைச்சர் கிடையாது, சரியா? அவர் எதிர்கட்சி தலைவரும் கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏவா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் இப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அவர் ஒரு சாதாரண குடிமகன், தமிழ்நாட்டு குடிமகன், அவ்வளோதான் அவரோட ஸ்டேட்டஸ், அஃபீஷியல் ஸ்டேட்டஸ். கட்சியை பொறுத்தவரை திமுகவின் கட்சி தலைவர், அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. பொதுவாக பொதுவெளியில் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டால், என்னோட ஸ்டேட்டஸ் என்னவோ அதே ஸ்டேட்டஸ் தான். நான் ஒரு தமிழ்நாட்டு குடிமகன், இந்தியாவின் மாநிலத்தின் குடிமகன். அதே போலவே அவரும் ஒரு இந்திய குடிமகன், அவ்வளோதான். 2 பேரோட ஸ்டேட்டஸும் ஈக்குவல் ஆகி போச்சு மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு. அதுக்கு பிறகும் இவர் எதற்காக இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது புரியலை. அதை விட இவர் பேசுறது தான் புரியலன்னு கேட்டால், இவர்களது ரசிகர்கள் பேசுகிற கூத்தெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் பெரிய கூத்தாக இருக்குது. அன்றைக்கி பார்க்குறேன், ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு சின்ன பொண்ணு, மேபி காலேஜ் படிப்பாங்களா இருக்கும், இல்லை காலேஜ் இப்போ தான் முடிச்சிருப்பாங்களா இருக்கும், இல்லை காலேஜ் இப்போ தான் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பணம்லாம் இல்லை எடப்பாடி தரேன்னு சொன்னதெல்லாம் கவர்மெண்ட்டோட பணம், அது மக்களோட பணம், எங்கள் விஜய் அண்ணா அவரோட சொந்த காசை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சொந்த காசை விஜய் எப்படி கொடுப்பாரு? சத்தியமாக எனக்கு புரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மார்ச் மாதம் மார்ச், ஏப்ரல், மே 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகைன்னு மொத்தமாக 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய் கொடுத்து, ப்ளஸ் ஒரு 2000 ரூபாய் வெயில அதாவது ஹீட்டை ஒரு பேரிடராக அறிவித்து அந்த பேரிடருக்கான உதவித்தொகையாகவும், ஏன்னா அந்த நேரத்தில் பகலில் அதிகமாக வெளியே போக முடியாதுன்றதுனால அதுக்கு மாதம் ஒரு 1000 ஒரு 2000 ரூபான்னு போட்டு மொத்தமாக 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையில் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும்? 6000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கு சொன்னாங்க. 1,30,00,000 பேருக்கு தலா 5000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வருது அப்படின்னாங்க. 5000 ரூபாய்னாலே 6000 கோடி வருதுன்னா 2500 ரூபாய்னா 2500 கோடி வரும், சரியா? சாரி, மன்னிக்கணும், 3000 கோடி வரும். அப்போ 3000 கோடி ரூபாய் மாதம் கொடுக்கணும்னா விஜய் என்ன அவர் வீட்டில் என்ன 3000 கோடி வச்சுட்டு இருக்கிறாரா என்ன? அவருக்கு கொடுத்த அஃபிடவிட்லேயே அவர் 700 கோடி தான் சொல்லியிருக்காரு. சரி, கொஞ்சம் கணக்கில் காட்டாத பணம்லாம் இருக்குன்னே வச்சுக்கிட்டா கூட ஒரு 2000 கோடி இருக்குமா? மொத்தமாக அவரோட சொத்து மதிப்பு, அதாவது அவரோட வீடு, நான் சொல்கிறது ஒரு 2000 கோடினே வச்சுக்கிட்டா கூட 700 கோடி அவர் சொல்லியிருக்காரு. பிளாக் மணிலாம் வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு, வச்சுருக்காருன்னு நான் சொல்லலை, ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த மொத்த சொத்தையும் விற்று எல்லாத்தையும் விற்றா கூட 1 மாதத்துக்கு கூட அந்த உரிமை தொகை அவரோட சொந்த பணத்துலேருந்து கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் புரியாமல் ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ் உளறிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு சத்தியமாக புரியல. இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பெண்கள்லாம் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் போடலாம், எங்கள் விஜய் என்ன கையெழுத்து போட்டாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் எந்த கையெழுத்தும் வரல. இன்னும் சொல்ல போனால் இந்த இபி பில் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப குளறுபடியாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த பில்லு வந்தால் தான் புரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதம் பில்லு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் பில்லு வந்திருக்கு. அந்த 6000 ரூபாய் பில்லில் ஏற்கனவே 800 ரூபாய் கவர்மெண்ட் சப்சிடின்னு போட்டிருக்கு.
அது என்ன கணக்கில் அதை ஒர்க் அவுட் பண்ணி 800 ரூபா சப்சிடின்னு நானும் தலையை பிடிச்சி பார்க்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமாக. அது 100 யூனிட் கணக்குலையும் வரல. 800 ரூபான்னு போட்டால் 100 யூனிட்டுக்கு எப்படி 800 ரூபா வரும்? வராது. அப்போ 200 யூனிட் எனக்கு போட்டுருக்காங்களா? அப்படியும் வராது. ஏன்னா அந்த ஸ்லாப் வந்து 100 யூனிட்டுக்கு மேலே போகும்போதே 5 ரூபா வந்துடும். அதுக்கு கீழே இருக்கும்போது 4000 ரூபா தான் இருக்கும். என்ன கணக்கில் பண்ணி வச்சுருக்காங்க? இந்த கவர்மெண்ட் சிஸ்டமே ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு எனக்கு சத்தியமாக புரியல. இபியில் இந்த மாதம் பில்லு நான் அதை உட்காந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு. அது கண்டுபிடிக்க முடியல. இது வேறு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சிங்களேன். சரி பரவாயில்ல, ஆனால் விரைவில் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சி அதில் என்ன குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்கன்றத ஒரு நாள் விரிவாக நான் பேசுகிறேன். இபி பில்லு அவர் சொன்னது மாதம் 200 யூனிட்னாரு. அப்புறம் 2 மாதத்துக்கு 200 யூனிட்னாரு. இதுவே ஒரே குளறுபடி. சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொன்னார். சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லிட்டு திட்டம் அறிவிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபண்ட்ஸ் வேணுமா வேணாமா? எந்த ஃபண்டில் இருந்து அலாட் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஃபண்டோ அவர் அலாட் பண்ணுறீங்களா? அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ என்ன பண்ணிட்டாரு? பிங்க் பேட்ரோலில் இருந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு சிங்கப்பெண் ஸ்டிக்கர்னு ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் பண்ணியிருக்கிறார். சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்து உடனே இவ்வளோ பிரச்சனைகள், அதாவது இப்போ இன்றைக்கி தேதி வந்து ஜூன் 3ஆம் தேதி அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட அந்த பக்கம் ஒரு 21 நாள், இந்த பக்கம் ஒரு 3 நாள் சேர்த்தோம்னா 24 நாட்கள் ஆகுது. இந்த 24 நாட்கள்லையும் தொடர்ச்சியாக குற்றச்செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு. நடந்த குற்றச்செயல்களில் பெரும்பாலும் சம்மந்தப்பட்டவங்க பூரா பார்த்தீங்கன்னா தாவேக்கால ஏதாவது ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக 2 பெண்கள் மீது கார் ஏற்றி கொண்டாங்க பாருங்க, அந்த ரெஸ்ட்ரோ பார். அது என்ன ரெஸ்ட்ரோ பார் அப்படின்றீங்களா? வேற ஒன்றும் இல்லை. அங்கேயே சாப்பிடவும் செய்யலாம், அங்கேயே சரக்கும் அடிக்கலாம். அங்கெல்லாம் கொஞ்சம் சரக்கும் காஸ்ட்லி. அந்த பிள்ளைங்க பூரா எல்லாம் 17 வயசு, 18 வயசு, 19 வயசு பிள்ளைங்க. எல்லா டாஸ்மாக் கடை வாசல்லையும் எழுதி போட்டிருக்கு 21 வயதுக்கு குறைவானவர்களுக்கு மது வழங்கப்படாது அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ரோ பார்லலாம் எப்படி வயசை கூட செக் பண்ணாமல் உள்ளே விட்டாங்க. அதில் 2 பெண்கள் செத்தும் போயிட்டாங்க. இன்னொரு பெண்ணு சாகலைன்னு நினைக்கிறேன், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அப்போ இவர்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் போய், அதாவது நான்லாம் காலேஜ் படிக்கிற வரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 7 மணிக்கு மேலே லேட் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டு செருப்பை கட்டி அடிப்பாங்க. ஏன்னா 7:30 மணி லைப்ரரி போகிறேன்னு சொல்கிறேன், இல்லை 7:30 மணி வரை உனக்கு அலௌடு. 7:30 மணிக்கு மேலே வந்தோம்னா செருப்பால் அடி விடும். என் பையனெல்லாம் நான் கண்டிஷனாக தான் வச்சுருப்பேன். அதனால் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு வந்தாகணும். வரலைன்னா ஒரு ஸ்கூல் தான் படிக்கிறான், 17 வயசு முடிஞ்சு இப்போ 18 ஆக போகுது. அப்போது இந்த மாதிரிலாம் எப்படி தருதலைத்தனமாக விட்டு வச்சுருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை. ரெஸ்ட்ரோ பார்லாம் போனீங்கன்னா சாதாரணமாக ஒரு ட்ரிங்க்கு, அதாவது ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்கிறது வந்து சாதாரணமாக ஃபாரின் ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் 30 ml தான் சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து 60 ml ஒரு லார்ஜ்னு அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து லார்ஜ்னு ஒன்று கிடையாது. ஒரு ட்ரிங்க்கு இல்லைன்னா டபுள் அப்படின்னு தான் கேட்பாங்க. டபுள்னா 2 ஸ்மால் அப்படின்றத ஒன்றா கொடு அப்படின்னு. அங்கே இந்த மாதிரி பார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலெல்லாம் தரமாட்டாங்க. பாட்டிலில் தரமாட்டாங்க, லார்ஜ் கணக்கு தான் தருவாங்க. அந்த லார்ஜ் கணக்குலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு லார்ஜே வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா 600 ரூபா சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு குவார்ட்டர் வாங்கணுன்னாலே சாதாரணமாக நம்ம கடைகளில் போய் வாங்குறாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிறத ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஒரு குவார்ட்டர் 200 ரூபான்னு வச்சுக்கிங்களேன், அதே குவார்ட்டர் அதே அளவுக்கு உண்டான மதுவை ரெஸ்டோ பாரில் போய் ஒருத்தர் வாங்கினாங்கன்னா 1500 ரூபா வரும். சரியா? அப்போ இவர் கேட்டால் நான் வந்து 700 கடைகளை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுவும் டைலாக் வேறு. ஸ்டாலின் சார், நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நான் பார்த்தீங்களா கடையவே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக். சினிமா மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தருக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்வாங்க. அண்ணாவுக்கு தமிழ் தெரியும், கலைஞருக்கு தமிழ் தெரியும், தமிழ் பேசுகிறாங்க. ஸ்டாலினுக்கு அவர் இதெல்லாம் தெரியாது. அதனால் அவர் தன்னுடைய உழைப்பை காமிச்சார். இவருக்கு நடிக்க தெரியும், அதனால மேடையில் நடித்து காமிக்கிறாரு. அதையெல்லாம் நம்ம குறை சொல்லலை. எழுதி வச்சு படிக்கிறாரு, அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. ஆனால் தப்பாக ஏன் போய் சொல்கிறீங்க? அதுதானே பிரச்சனையே. இதான ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? அந்த திருச்சியில் நடந்த அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு 5000 பேர் தான் அலௌடுன்னு இருக்காங்க. ஏதோ QR கோடெல்லாம் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அதில் இருந்தால் தான் உள்ளே விடுவேன்னு இருக்கிறாங்க. மற்றவங்களும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து பேரிகேட் போட்டு தடுக்கிறாங்க. தடுத்து என்ன சொல்கிறாங்க,
5000 பேர் தான் அலௌடு, அதுக்கு மேலே அங்கே இடம் கிடையாது, உள்ளே போக முடியாது. அந்த பேரிகேடை பிடிச்சி தள்ளிட்டு வர பார்க்குறாங்க. இவங்க அந்த பேரிகேடை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு போலீஸ் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து என்ன கத்துறாங்க தெரியுமா? திமுக அராஜகம் ஒழிய அப்படின்றாங்க. அட லூசுங்களா, சிஎம் யாருடா? இப்போ என்ன ஸ்டாலினாடா சிஎம்? உங்க விஜய் தானடா சிஎம்மா இருக்காரு. உங்க விஜய் சிஎம்மா இருந்துக்கிட்டு அவர் அட்டன் பண்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகிறதுக்கு காவல்துறை விடலைன்னா, காவல்துறை அராஜகம் ஒழியன்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி சொன்னா கூட காவல்துறையும் திரு விஜய் அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. திமுக அராஜகம் ஒழியன்னு திமுக இதுல எங்கடா வந்தது? அந்த வீடியோ நான் பார்த்தேங்க, நீங்களும் தேடி பார்க்கலாம். நமக்கு ஆளுங்க இல்லை, எல்லாமே நான் ஒரே ஆளை பண்ண வேண்டியதுன்றதுனால அந்த வீடியோஸ் எல்லாம் தேடி எடுத்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட முடியல. திமுக அராஜகம் ஒழிய எங்க வச்சுக்கிட்டு இந்த விஜய் அவர்கள் கலந்து கொள்ள ஒரு கூட்டத்தில் வச்சு இப்படி கத்துறாங்க. சரி, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு எந்த ரேஞ்சுக்கு இறங்கி போயிருக்காங்கன்றது பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்கதாக இருக்கு. இதே மாதிரி ஒரு தவறை வந்து போன ஆட்சியில் திமுகவும் செஞ்சாங்க. அதே தப்பை இவங்களும் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த வீடியோ கால்ஸ் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பே பண்ணி என் கூட பேசலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷமாக என்னவோ பேசுறதுக்கு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்லலாம் ஆடு எல்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு ஆடில் வர ஒரு லேடி இதெல்லாம் பாருங்க தாவைக்கா சாதனை அப்படின்னு அடுத்தெல்லாம் துண்டு போட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமா புரியல. கொஞ்சம் கூட யோசனையே இருக்காதா? யாரை எதுக்காக நம்ம நியமிக்கிறோம், எந்த இடத்துல யார் எதை பத்தி பேச போறாங்க, இப்படி எந்த விதமான புரிதலும் இல்லாம இதெல்லாம் விட்டுருங்க. விவசாயிகள் கடனுக்கு வந்து இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, ஆர்பிஐ ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆர்பிஐ தரப்புலலாம் ரெகுலேஷன் இருக்கிறதெல்லாம் உண்மைதாங்க. அதாவது எந்த கடன் வெய்வராக இருந்தாலும் ஆர்பிஐட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த லோனை அரசாங்கம் நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டா அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? அதாவது ஆர்பிஐ ரெகுலேஷன் வந்து இவ்வளோ கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னா யாரும் கேட்டால் வேணாம், அந்த பணம் வந்து திரும்ப சிஸ்டம்குள்ளே வராது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. சரியா? எதனாலன்னா பணப்புழக்கம் வந்து தடைபடும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐல ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு அரசாங்கம் வந்து கடன் வாங்குவதாக இருந்தால் அதிகபட்சம் 30% மேலே வாங்கக்கூடாது. ஐ மீன் 29%, நான் ரவுண்டாக 30% சொல்கிறேன். அந்த 29% மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஜிடிபியில் இருந்துன்னு சொல்கிறாங்கன்னா மொத்தமாகவே கடனில் ஓடுற மாநிலமாக ஆகிடும். இன்னும் சொல்ல போனால் வட மாநிலங்களில் பல மாநிலங்கள் 50% எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. சரியா? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் போன்ற பல மாநிலங்கள் அது மாதிரி 50%, 42%, பஞ்சாப்ல 42% கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுவே வந்து பெரிய பிரச்சனை தான். ஆனால் அரசாங்கம் வாங்குறதுக்கு கடன் லிமிட் இருக்க மாதிரி அரசாங்கம் கடனை தள்ளுபடி செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, பல முறை திமுக இது போன்ற கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. விவசாய கடன்களை அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு முறை விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐட்டெல்லாம் போய் கேட்கல, கடனை தள்ளுபடின்னு சொல்லிட்டு அந்த கடன் தொகை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டது. புரியுதுங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தோட கேரண்டிக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடனாக அதை வைக்க மாட்டாங்க, கேரண்டியில் வச்சுருப்பாங்க. கேரண்டியில் வச்சுட்டு அரசாங்கம் என்ன பண்ணுன்னா பல இன்ஸ்டால்மெண்ட்டுகளில் அந்த வங்கிகளுக்கு அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ வந்து இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த விவசாயிகளும் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,69,000 கோடி. ஏற்கனவே நம்ம ஒரு தடவை சொல்லியிருக்கோம். இந்த 1,69,000 கோடியில் அப்படியே தள்ளுபடி பண்ணால் கூட என்ன பண்ணலாம், இந்த கடன்களை அரசாங்கம் கட்டிடுறேன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா இன்னொரு வழி என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? நீங்கள் இதுவரை அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி கட்டினீங்களோ அது வட்டியாக பார்க்கப்படாமல் அது அசலில் கழித்து கொள்ளப்படும். இப்போ ஒருத்தர் வந்து 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாரு, இதுவரை ஒரு 2 லட்ச ரூபா கட்டியிருக்காருன்னு வைங்களேன். அந்த 2 லட்ச ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அசலில் கழிஞ்சது வந்து எவ்வளோ கழிஞ்சிருக்குன்னா ஒரு 50,000 தான் கழிஞ்சிருக்கும். மிச்சம் ஒரு 1,50,000 லட்ச ரூபா வந்து வட்டியில் தான் போயிருக்கும். ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். எப்போதுமே கடன் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் கட்டும்போது
வட்டி தான் நிறைய போகும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் குறையும். இப்போ அதே போலவே அவங்க வந்து ஒரு 1,50,000 ரூபா வட்டிக்கே போயிருக்குன்னு வச்சிங்களேன், நேராக சொல்லிடலாம், எப்பா நீங்கள் வந்து இதுவரை 5,00,000 ரூபாய் கடனில் 50,000 வாங்கியிருக்க, மிச்சம் 1,50,000 வட்டிக்கு போயிருக்கு. அந்த வட்டியை வந்து அசலில் கழிச்சிடணும், மிச்சத்தை வேணா நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட விவசாயிகள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா 5,00,000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல இப்போ அவங்க வந்து 4,50,000 கட்ட வேண்டியிருக்கும் பாக்கி. அந்த 4,50,000க்கு பதிலாக இனிமேல் நீங்கள் 3,00,000 கட்டினா போதும்னு சொன்னாலே ஏற்கனவே வாங்கின பணம் தானே, வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணலாமே. நீ கடனை தள்ளுபடி பண்ண வேணாம்ப்பா. அதாவது கடனை தள்ளுபடி பண்ணால் வங்கிகளை நடத்த முடியாது. அதாவது அசல் அமௌண்ட்டை தள்ளுபடி பண்ணால் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் எதையுமே நடத்த முடியாது. நீங்கள் ஒரு அரசாணை போட்டு விவசாயிகள் வாங்கிய விவசாய கடன் கூட போக வேணாம், பயிர்க்கடன்களுக்கு மட்டும். ஏன்னா மொத்த விவசாய கடன்றது கிட்டத்தட்ட 3,00,000 கோடிக்கு இருக்குது, 3,400,000 கோடின்னு வருது. பயிர்க்கடன்கள் மட்டுமே 1,69,00,000. இது வந்து மொத்த விவசாயிகள் கடன்னா 3,25,00,000 இன்னும் இருக்குது. அப்போ இந்த பயிர்க்கடன்களுக்கு உண்டான வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணிடுறோம். இது முன்னாடி நீங்கள் கட்டின வட்டி இருக்குல்ல, அந்த வட்டி எல்லாத்தையும் அசலில் கழிச்சிடுறோம், மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும் நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட விவசாயிகள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுக்காக அரசாங்க கஜானாலேருந்து நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வங்கிகளுக்கு ஒரு இதை மட்டும் கொடுத்தா போதும், இந்த வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டு மிச்ச கடனை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கணக்கு. அதுவே விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஈல்டு கொடுத்துருக்கும், சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அதுவும் பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பைக்கை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சாதானே எடுத்து ஓட்டுவீங்க, சாவியை மட்டும் கையில் வச்சு சுற்றிட்டே இருப்பீங்களா? இப்போ இந்த கையில் சாவியை வச்சு சுற்றுற வேலையை தான் விஜய் கட்சி ஆட்டு பூராமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட கேளுங்க, எந்த அமைச்சர்கிட்ட கேட்டாங்க கேளுங்க, எதை கேட்டாலும் இதை பற்றி இப்போ பேச வேண்டாமே, நோ கமெண்ட்ஸ், இதுதான் பதிலாக வருது. ஏன்னா யாருக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம யூடியூப்ல பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்களுக்கு தெரிஞ்ச தகவல் அளவுகளில் ஒரு பாதி அளவு கூட எனக்கு தெரிஞ்சு 10% கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த அமைச்சர்களும் யாருமே பேட்டி கொடுக்கறது இல்லை, முதலமைச்சரும் பேட்டி கொடுக்கறது இல்லை. இப்படியே சுத்தமாக செயல்படாத ஒரு அரசாங்கமாக மாறிக்கொண்டு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே நல்லா தெரியுது சுத்தமாக செயல்படாத ஒரு அரசு அப்படின்னு. இந்த செயல்படாத அரசினால என்ன நடக்கும்ன்றதை யோசிங்க. விலைவாசியிலேருந்து எல்லாமே கண்ணா அப்படின்னாலும் ஏறிடும், க்ரைம் ரேட் ஏறும், எல்லாமே நடக்கும். யாருக்கும் எந்த டைரக்ஷனும் இருக்காது. எந்த டைரக்ஷன் தான் மந்திரிகிட்ட கேட்கணுமே அப்படிம்பாங்க. மந்திரிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாது. அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாரிங்க மந்திரிக்கு எதுவும் தெரியலன்னா நமக்கு வசதி, ஏன்னா அவர் நமக்கு வேலை கொடுப்பாரு அப்படின்னா அவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 6 மாதத்தில் நாம் இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். பள்ளிகள் திறக்க போகிறாங்க. இந்த பள்ளிகள் திறக்க போகிற நேரத்தில் அந்த பள்ளிகளில் கொடுக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. புத்தகம், நோட்டு, பை இதெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறோமே, இதெல்லாம் நேரத்துக்கு வந்து சேருமா? எவ்வளோ குழப்பங்கள் இருக்கு பாருங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே அடித்தது ஸ்டாலின் படம் போட்டு கூட அடித்தாலும் அடிச்சிருப்பாங்க. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் படம்லாம் போடலை, தமிழக அரசு தான் படம் போட்டிருந்தார். இல்லை, எல்லாத்தையும் விஜய் படத்தை போடுங்க, அப்புறம் போட்டுட்டு கொடுக்கலாம் மெதுவாக அப்படின்னு சொன்னாருன்னா இன்னும் 3 மாதம் ஆகிடும் புத்தகம்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து சேர்றதுக்கு. ஏன்னா இவர்களை போன்ற அந்த நார்சிஸ்டிகள் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்தையும் தங்களோட படம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ இந்த ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குற பேக்கில் பூரா விஜய் படத்தை பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 7 முதல் 9 லட்சம் பள்ளி மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. காலை உணவு திட்டம்லாம் இருக்குது, மதிய உணவு திட்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் செய்ய போகிறாங்களா, அதுக்கெல்லாம் ஃபண்டு எங்கே ஒதுக்க போகிறாங்க? ஏன்னா எது கேட்டாலும் உடனே ஒரே வார்த்தை, நீங்கள் தான் எல்லா நிதி சம்மந்தப்பட்ட எல்லா கேட்டையும் மூடி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா என் வீட்டில் பீரோவா பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, பீரோ பூட்டி இருக்கு, அப்பா வெளியே போயிருக்காரு, அவர் வந்தால் தான் பணம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதுலேயும் அந்த கட்சி தொண்டர்களோட தற்கூலித்தனத்தோட உச்சகட்டம் வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு உச்சகட்டத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போவும் முதலமைச்சர்ன்ற ரேஞ்சில் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்களும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போவும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி அவர் என்னவோ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற தலைவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இது இன்னும் எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் விட்டுருவோம், இது கொஞ்ச நாளைக்கு விட்டுருவோம். ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு 6 மாதம் விட்டுருக்கேன்னு.
அதுக்கப்புறம் 6 மாதம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட தாங்க முடியலன்னு அவர் டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தான் டைலாக் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். போன முறையும் அப்படி கண்டுக்காமல் விட்டதுனால தான் வேணான்றதுனால தான் இப்போ பேசுவோம் அப்படின்னு பேசுகிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.